வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் முத்தாண்டியாபுரத்தை சேர்ந்தவர் ரகுநாதன். அதே பகுதியில் பட்டாசு தொழிற்சாலையும் பழைய தீப்பெட்டி குச்சி குடோனும் வைத்துள்ளார். குடோனில் சட்டவிரோதமாக பட்டாசுகளை பதுக்கி வைத்துள்ளார். குடோனில் அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசுகள் வெடித்து சிதறின. குடியிருப்பு பகுதியில் உள்ள குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டதால் பொதுமக்கள் அங்கிருந்து அலறியடித்து ஓடினர். பல லட்சம் மதிப்புள்ள பட்டாசுகள் வெடித்து சிதறின. 7000 பண்ணை, வெம்பக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்படுத்தினர். 7000 பண்ணை போலீசார் தீ விபத்து குறித்து விசாரிக்கின்றனர். அதிகாலை என்பதால் பணியாளர்கள் வேலையில் இல்லாததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடுகுபாளையம் புதூரை சேர்ந்தவர் தங்கராஜ். மனைவி தேவி, 2 குழந்தைகள் உள்ளனர். தங்கராஜுக்கும் அவரது சகோதரிகளுக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது. கடந்த 3 நாட்களுக்கு முன் சகோதரி பல்லடம் போலீசில் புகார் கூறினார். பல்லடம் போலீசார் தங்கராஜ் வீட்டிற்கு வந்து விசாரணைக்கு வருமாறு அழைத்துவிட்டு சென்றனர். காலை விசாரணைக்கு வந்த தங்கராஜ் தான் கொண்டு வந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அருகில் இருந்த போலீசார் தடுத்து தலையில் தண்ணீரை ஊற்றினர். போலீசார் தங்கராஜிடம் தொடர் விசாரணை செய்கின்றனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்துவிட்டு இன்று தமிழகம் திரும்பினார். காலை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஒரு சிறந்த நடிகருக்கு மத்திய அரசாங்கம் விருது வழங்கியிருப்பது நடிகர் அஜித்துக்கு மட்டுமல்ல, இன்னும் அவரோடு சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர்களுக்கு பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கிறது. சப்பட்டை, நமது கிராம கலைகள், இதற்கெல்லாம் மத்திய அரசுடைய விருது வழங்கியிருக்கிறது. எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி சுதந்திர போராட்டத்திற்கு தியாகிகளாக இருந்தாலும் சரி, சிறந்த நாட்டிற்கு சேவை செய்ய சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்துவதில் பாரத நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் என்றைக்குமே தயங்கியதில்லை. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. காலையில் அம்பாளுடைய அனுகிரகத்தில் சொல்கிறேன், காஞ்சி காமாட்சி அம்மன் அருளாலே திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும். இது தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்கு. அவர் வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். தேர்தல் வரும்போது தேர்தல் பணி ஆரம்பிக்கிறது மக்கள் யார் வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவதும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் தவிர அவர்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சதுனால ஒன்றும் நடைமுறைக்கு ஒன்றும் வித்தியாசமாக இருக்க போகிறது. நீங்கள் சொல்கிற அரசியல் புரசல் எனக்கு தெரியல. நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாளை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ உங்களை பார்க்குறேன். ஒப்பந்த முறையில் நடைபெறும் முறைகேடுகளை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் கோவை மாநகராட்சி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். முறைகேடு நடத்தும் தனியார் நிறுவனங்களின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கருணாநிதி
கோவை காரமடை நகராட்சி கோடதாசனூர் கிராமத்தில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் உள்ளன. குடியிருப்பு பகுதியில் முறையான குடிநீர், சாக்கடை வடிகால், தெருவிளக்கு மற்றும் சாலை வசதி இல்லை. நகர்மன்ற உறுப்பினர் பொதுமக்களிடம் குறை கேட்க வருவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அடிப்படை வசதிகள் வேண்டி பொதுமக்கள் தங்கள் கைப்பட தபால் அட்டையில் கடிதம் எழுதினர். கடிதத்தில் அதிகாரிகள் குறை கேட்க நேரில் வர வேண்டும் என வலியுறுத்தினர். காரமடை கண்ணார்பாளையம் போஸ்ட் ஆபீஸில் இருந்து நகராட்சி தலைவர் மற்றும் கமிஷனருக்கு தபால் அட்டையை அனுப்பினர். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அறவழி போராட்டம் தொடரும் என அறிவித்தனர்.